காரைக்கால்ல அமித்ஷா அவர்கள் பேசின பேச்சை கேட்டு ஒட்டுமொத்த காங்கிரஸும் அலண்டு போய் உட்கார்ந்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். அமித்ஷா அவர்கள் மூணே விஷயத்த பேசி ஒட்டுமொத்த காங்கிரஸையும் முடிச்சு விட்டாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயமா அமித்ஷா அவர்கள் சொன்னது, இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சுட்டு இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் புதுச்சேரியில ஊழல் அதிகமா பண்ணிட்டு இருந்தாங்க. என்டிஏ கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு புதுச்சேரியில ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்த சொன்னாருங்க. ரெண்டாவது விஷயமா அமித்ஷா அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் டெல்லிக்கு அடிமையா தான் செயல்பட்டு இருந்தது அப்படின்னு சொல்றாருங்க. இப்போ என்டிஏ ஆட்சிக்கு கீழே புதுச்சேரி தன்னிச்சையா செயல்படுறதுக்கான அதிகாரத்தை என்டிஏ வழங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு வெறும் ஏடிஎம்மா மட்டும்தான் பார்த்தாங்க, பல ஊழல்களை இங்க பண்ணாங்களே தவிர எந்த ஒரு வளர்ச்சிக்கான பாதையை செய்யல அப்படின்ற குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. மூணாவதா அமித்ஷா அவர்கள் சொன்னது, என்டிஏ கவர்மெண்ட்டுக்கு கீழே மக்கள் வளர்ச்சிக்கான நிலையான அரசியலை என்டிஏ கவர்மெண்ட் கொடுத்திருக்கு அப்படின்றத பெருமையா சொல்லி இருக்கிறாருங்க. இந்த விஷயங்கள் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய குற்றச்சாட்டை காங்கிரஸ் கவர்மெண்ட் மேல அமித்ஷா அவர்கள் வச்சிருக்கிறாருங்க. 15,000 கோடி ஊழலை காங்கிரஸ் கவர்மெண்ட் புதுச்சேரியில பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் சொல்றாருங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் ஸ்கேம் பண்ணிருக்காங்க. அதாவது எஸ்சி எஸ்டிக்கான ரிசர்வேஷன் சீட்டை கூட காசுக்காக வித்திருக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டையும் வச்சிருக்கிறாருங்க. அமித்ஷா அவர்கள் காரைக்கால்ல காங்கிரஸோட குற்றச்சாட்டுகளை பட்டியலிட்ட மாதிரி என்டிஏ கவர்மெண்ட் நல்லது பண்ணதையும் பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறாருங்க. அதாவது பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய ஃபிஷர்மேன்ஸ் உடைய ப்ராடக்ட்டை குளோபல் லெவல் மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போறதும் என்டிஏ கவர்மெண்ட் தான் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம யங்ஸ்டர்ஸ் உடைய எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக ஐடி, ஏஐ, டேட்டா சென்டர் நாங்க நிறைய பில்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், அதுக்கான ப்ராசஸையும் நாங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றதையும் பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறாருங்க. புதுச்சேரியுடைய தேர்தலுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி, அதாவது என்டிஏ கவர்மெண்ட்டுக்கு ஆதரவு கிடைக்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு ஃபயரான ஸ்பீச்சை தாங்க அமித்ஷா அவர்கள் கொடுத்திருக்கிறாரு.